Yes, continue பண்ணலாமா? Yes, ma'am. Okay, okay, okay. So, நம்ம articles பத்தி discuss பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? Okay, ஒரே நிமிஷம். One second. Okay. அப்ப நம்ம வந்து an and a அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆர்டிகிள்ஸ் எங்க யூஸ் பண்ணலாம் இதுதான் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. சோ an அப்படிங்கிறது இப்ப ரைட் சைடுல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கு. ரைட் சைடுல சொல்றாங்க an is used with a word that begins with a vowel sound. இப்ப an வந்து நம்ம எங்க யூஸ் பண்றோம்னா vowel sound கூட யூஸ் பண்ணலாம். a e i o u அப்படின்னு நம்ம vowels பார்த்தோம். சோ இந்த vowel sounds கூட நமக்கு என்ன பண்ணலாம் an யூஸ் பண்ணலாம். அது மாதிரி an வந்து நமக்கு எங்க யூஸ் பண்ணலாம் காமன் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் கண்டினியூ பண்ணலாமா ஏதாவது ப்ராப்ளமா? ஓகே ஓகே. So used with common singular and countable nouns. an வந்து யாரு கூட எல்லாம் யூஸ் பண்ணலாம் காமன் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் சிங்குலர் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் கலெக்டிவ் நவுன்ஸ் கூட கவுண்டபிள் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஓகே காமன் நவுன்ஸ் அப்படின்னா நம்ம படிச்சிருக்கோம் இப்போ காமனா கேர்ள் பாய் இப்ப என்ன சொல்ற ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ஃப்ளவர் கிளாஸ் ரூம் பென் பென்சில் இதெல்லாம் தான் காமன் நவுன்ஸ் அப்படிங்கிறது. சிங்குலர் நவுன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா எப்பவுமே ஆனுக்கும் ஏக்கும் ஒரே மீனிங் தான் ஒன்னு அப்படிங்கிற மீனிங் தான். ஏ பனானா அப்படின்னா ஒரு பனானான்னு தான் மீனிங். அண்ட் ஆப்பிள் அப்படின்னா ஒரு ஆப்பிள்னு மீனிங். ஓகே அப்போ காமன் நவுன்ஸ் கூட சிங்குலர் நவுன்ஸ் கூட அது மாதிரி கவுண்டபிள் நவுன்ஸ் கூடயும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கவுண்ட் பண்ண முடியற நவுன்ஸை கூட தான் நமக்கு வந்து இப்போ ஒரு பென் ஒரு பென்சில் அப்படின்னா நம்ம ஏன் சொல்றோம் அதெல்லாம் நமக்கு கவுண்ட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம அது கூட ஏ பென் ஏ பென்சில் ஏ புக் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா an apple an ice cream parlor an overcoat. ஒரு ஆப்பிள் an ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் an ice cream parlorனா ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் ஒன் ஐஸ்கிரீம் பார்லர் an overcoat அப்படின்னா ஒரு ஓவர்கோட். அப்போ an அப்படின்னாலும் a அப்படின்னாலும் மீனிங் சேம் தான் ஒன் அப்படின்னு தான் மீனிங். an ஆப்பிள் an ஐஸ்கிரீம் பார்லர் an ஓவர்கோட். ஓவர்கோட் வந்து இந்த கோட் நம்ம போடுற கோட்டு தான் ஓவர்கோட் அப்படிம்பாங்க. ஓகே நம்ம ட்ரெஸ் மேல போடுறதுனால அதுக்கு பேரு ஓவர்கோட். அப்போ an ஆப்பிள் an ஐஸ்கிரீம் an ஓவர்கோட் இது எல்லாமே இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஏல ஸ்டார்ட் ஆகுறது அது ஒரு வவல். ஐஸ்கிரீம் அப்ப ஐல ஸ்டார்ட் ஆகுறது அது ஒரு வவல் சவுண்ட். ஓவர்கோட் ஓல ஸ்டார்ட் ஆகுறது அதுவும் ஒரு வவல் சவுண்ட். அப்ப இந்த வவல் சவுண்டுகளுக்கு எல்லாம் கூட நம்ம என்ன ஆர்டிகிள் யூஸ் பண்றோம் an அப்படிங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்றோம். ஓகே இப்ப நம்ம ஏக்கு வரலாம். ரைட் சைடுல பாருங்க a is used with a word that begins with a consonant sound. a எங்க யூஸ் பண்றோம் it is used with words that begins with a consonant sound. consonant sound எங்க இப்ப b c d அந்த மாதிரி consonant soundsல ஸ்டார்ட் ஆகுற வேர்ட்ஸ்க்கு முன்னாடி a அப்படிங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்றோம். a வந்து எப்படிதான் used with common nouns singular nouns and countable nouns. a-க்கு an-க்கும் மீனிங் சேம். அதனால என்ன இதுவும் நம்ம காமன் நவுன்ஸ் கூட சிங்குலர் நவுன்ஸ் கூடயும் கலெக்டிவ் நவுன்ஸ் கூடயும் தான் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க a mango. So you can see here a mango, a grocery shop, a shirt. So mango is the name of a fruit starts with m. m is a consonant. அப்ப you are using a mango. a அப்படிங்கிற ஆர்டிகல் யூஸ் பண்றோம். அது மாதிரி a grocery shop. a grocery shop. grocery shopனா பலசரக்கு கடை. ஓகே சோ grocery g consonant. அப்ப a grocery shop. a shirt ஷர்ட்ல s வந்து கான்சனன்ட் அப்ப a shirt அப்படிங்கிறோம். ஓகே இது வந்து ஆனும் ஏயும் நம்ம ஜெனரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேசஸ். ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க a versus an அப்படின்னு இப்ப சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 examples of words with a. இது நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல நோட் பண்ணிருவீங்க இல்லையா? a book, a school, a house, a car, a tree, a river, a cat, a dog, a flower and a mountain. Okay. Okay, so அது மாதிரி இப்ப ஆனுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க an apple, an elephant, an orange, an umbrella, an animal, an igloo,
இக்லூனா இந்த ஐஸால பண்ற வீடு, ஸ்னோ இல்லையா, பனிக்கட்டியால பண்ற அந்த வீடைத்தான் இக்லூ அப்படிம்பாங்க. an igloo, an hour. ஹவர் வந்து என்னது, ஒரு 1 hour அப்படின்னா 1 மணி நேரம். ஹவருக்கு வந்து பாருங்க, ஹெச் வந்து வவலா கான்சனண்டா? ஹெச் வந்து ஹெச் கான்சனண்டா வவலாடா? வவல் கான்சனண்ட். ஹெச் வந்து கான்சனண்ட். ஏஇஐஓயு மட்டும்தான் வவல்ஸ். ஆனா ஏன் நம்ம ஆன் அவர் அப்படிங்கிறோம்? கான்சனண்ட்டுக்கு முன்னாடி நம்ம ஏ தானே யூஸ் பண்ணணும். அப்ப ஏ ஹவர் அப்படின்னு தானே சொல்லணும் இல்லையா? ஏங்க ஆன் ஹவர் அப்படிங்கிறாங்க? எதனால அப்படின்னா, ஹவர் அப்படிங்கும்போது இந்த வேர்டுல ஹெச் வந்து சைலண்ட். ஹெச் வந்து சைலண்டா எடுத்துக்கணும். அப்ப சைலண்ட் அப்படின்னா அங்க அப்படி ஒரு லெட்டரே இல்லாத மாதிரி நம்ம சொல்லணும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது. அப்ப ஹெச் சைலண்ட்னா அதுக்கு அடுத்த லெட்டர் என்னது? ஓ. HOUR. அதுல ஹெச் சைலண்ட்னா நெக்ஸ்ட் லெட்டர் வந்து ஓ. அப்ப ஓ வவலா கான்சனண்டா? ஓ வந்து வவல். அப்ப அதனால நம்ம an hour அப்படிங்கிறோம். ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர். ஹவர் 1 hour, 2 hours, 3 hours. இதுதான் கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். ஓகே, சோ an hour, an orbit, an egg. இது மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வவல் சவுண்ட்ஸ்ல தான் வருது. அவர் மட்டும் ஹெச் சைலண்ட் ஆனதுனால ஓ வந்து நம்ம அங்க ஃபர்ஸ்ட் லெட்டரா எடுத்துக்கிறோம். அப்ப an hour அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ்னா ஸ்பெஷல் கேசஸ். ஸ்பெஷல் கேஸ்னா என்னது? இப்ப நம்ம சொன்னபடி ஏ வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸுக்கு முன்னாடியும் ஆன் வந்து வவல் சவுண்ட்ஸுக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம்னு. ஆனா இந்த லாஸ்ட் காலத்துல பாருங்க, லாஸ்ட் மூணாவது காலம், தேர்ட் காலத்துல பாருங்க, ஏ யூனியன், ஏ யூனிவர்சிட்டி, ஏ ஒன் ஆஃப், ஏ யூரோப்பியன், ஏ யூஸ்டு கார் இப்படின்னு போறது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? யூனியன்ல யூ இல்லையா? யூனியன்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ. யூ வவலா கான்சனண்டா? வவல். வவல். அப்ப வவல்னா வவலுக்கு முன்னாடி ஆன் தானே டீச்சர் போடணும். ஏன் டீச்சர் இங்க ஏ கொடுத்திருக்காங்க? டவுட் வரும். எதனால அப்படி பண்றாங்கன்னா, யூனியன் அப்படின்னு சொல்லி பாருங்க. யூனியன் சத்தமா மெதுவா சொல்லி பாருங்க. யூனியன், யூனியன். அப்ப யூனியன் அப்படிங்கும்போது அந்த யா சவுண்ட், வை சவுண்ட் வருது இல்லையா? வை அப்படிங்கிற லெட்டர் வருது இல்லையா? யூனியன். தமிழ்ல எழுதி பாருங்க, யூ நீ என் அப்படின்னு எழுதுவீங்க இல்லையா? அப்ப அந்த யூ வை சவுண்ட் வருது இல்லையா? அங்க அந்த அந்த சவுண்ட் வருதுனால அதுக்கு பேரு வந்து கான்சனன்ட் சவுண்ட். அங்க வந்து சவுண்ட் வவல், ஆல்பபெட் வவல். ஆனா சவுண்ட் எதனோட சவுண்ட்? கான்சனன்டோட சவுண்ட். அப்ப அதனால என்ன, ஏ யூனியன் அப்படிங்கிறாங்க. ஆன் யூனியன் சொன்னா தப்பு, ஏ யூனியன் தான் கரெக்ட். அது மாதிரி யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டின்னா இது பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த காலேஜஸ்க்கு எல்லாம் ஹெட் பல்கலைக்கழகம் அப்படிம்பாங்க தமிழ்ல. இப்ப யூனிவர்சிட்டி அப்படிங்கும்போது எப்படி நீங்க எழுதுவீங்க தமிழ்ல? யூனிவர்சிட்டி அப்படின்னு எழுதுவீங்க. அப்ப அந்த யா சவுண்ட் மறுபடியும் வருது, கான்சனன்ட் சவுண்ட். அது லெட்டர் வவல் தான், ஆனா சவுண்ட் கான்சனன்ட். அதனால ஏ யூனிவர்சிட்டி அப்படிங்கிறோம். அடுத்தது ஏ ஒன் ஆஃப். ஒன் ஒன் அப்படிங்கும்போது வா சவுண்ட் வருது இல்லையா? ஒன். அதனால நம்ம என்ன பண்றோம்? ஏ ஒன் ஆஃப் அப்படிங்கிறோம். அடுத்தது ஏ யூரோப்பியன். யூரோப் நாட்டுல இருக்கிறவங்கள யூரோப்பியன்ஸ் அப்படிம்போம். இந்திய நாட்டுல இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? இந்தியன். யூ ஆர் அன் இந்தியன், ஐ ஆம் அன் இந்தியன், வி ஆர் ஆல் இந்தியன்ஸ். ஓகே. அப்ப யூரோப்பியன் அப்படிங்கும் போது எப்படி? ஈரோப்பியன் சொல்றோமா? இல்ல, யூரோப்பியன். அப்ப அந்த யூ மறுபடியும் அந்த யா சவுண்ட் வருதுனால நம்ம ஏ யூரோப்பியன் அப்படிங்கிறோம். அடுத்தது ஏ யூஸ்டு கார். யூஸ் பண்ணின கார், செகண்ட் ஹேண்ட் கார் எல்லாம் கிடைக்கும் இல்லையா? யூஸ் பண்ண கார், ஏ யூஸ்டு கார். ஏ யூஸ்ஃபுல் ட்ரிக், யூஸ்ஃபுல். அப்புறம் ஏ ஒன் டைம் சான்ஸ். ஏ ஒன் டைம் சான்ஸ், ஒரு டைம் கிடைக்கக்கூடிய சான்ஸ் ஒன் டைம் சான்ஸ் அப்படிங்கும். ஏ யூனிஃபார்ம். யூனிஃபார்ம், யூனிஃபார்முக்கு ஸ்டார்டிங் லெட்டர் யூ, ஆனா அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கான்சனன்ட் சவுண்ட் வருது, யா சவுண்ட் வருது. அடுத்தது ஏ யூ டர்ன். யூ டர்ன் எடுத்து வாங்க சொல்லுவாங்க இல்லையா? சில டைம் டிராபிக்கா இருந்ததுன்னா சுத்தி வர சொல்லுவாங்க, யூ டர்ன் அப்படிம்பாங்க. அப்புறம் ஏ யூனிட். யூனிட்னா ஒரு குரூப். ஓகே, ஏ யூனிட். இதுதான் வந்து ஏல வர சில எக்ஸெப்ஷன்ஸ். எக்ஸெப்ஷன்ஸ்னா சில ஸ்பெஷல் ரூல்ஸ். இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுல பாருங்க, exceptions in using a and an. If a word begins with a vowel sound,
but with a consonant letter we use the article an. இங்க என்ன சொல்றேன்னா சவுண்ட் வந்து வவல் ஆனா லெட்டர் வந்து கான்சனன்ட். அது எப்படி முடியும்? கான்சனன்ட் லெட்டர்னா கான்சனன்ட் சவுண்ட் தானே வரணும். அது எப்படி லெட்டர் கான்சனன்ட் சவுண்ட் வவல்? பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. an MBA student, an MLA from Tamil Nadu, an MP from Kerala, an LPG cylinder. அப்ப இந்த MBA அப்படின்னு சொல்லும் போது MBA ஸ்டார்டிங் வந்து M கான்சனன்ட். ஆனா அதை நம்ம சொல்லும் போது சவுண்ட் பாருங்க M MBA. அப்ப அந்த A அந்த சவுண்ட் வருது இல்லையா, அதுதான் வவல் சவுண்ட் அப்படிங்கிறது. அப்போ an MBA student, an MLA from Tamil Nadu, an MP from Kerala. MLA MPனால யாரு? மினிஸ்டர்ஸ். அப்புறம் an LPG சிலிண்டர், வீட்டுல சமைக்கக்கூடிய கேஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஸுக்கு வந்து LPG சிலிண்டர் அப்படிம்பாங்க. அப்போ அதுக்கு an LPG சிலிண்டர் அப்படிங்க. ஏன்னா அந்த L அப்படிங்கும்போது A சவுண்ட் வருது, வவல் சவுண்ட் வருது. இது வந்து இந்த சைட்ல நான் கொடுத்திருக்கிறது இந்த ஏல கான்சனன்ட் சவுண்ட் வருது ஆனா வவல் ஆல்பபெட் வருது கேஸ் தான் இந்த ரைட் சைடுல கொடுத்துருக்கேன். இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோமே அது a one man show, a one eyed man, a university, a uniform, a European. இது புரிஞ்சுதா? அது டிஃபரன்ஸ் என்னது புரிஞ்சுதா? டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஏக்கும் ஆனுக்கும் நடுவுல வர டிஃபரன்ஸ் புரியலன்னா ஒரு டைம் கூட சொல்லிட்டேன். அதானது ஓகே, அதானது ஏ அப்படிங்கிறது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும், ஆன் வந்து வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில டைம்ல என்ன வருதுன்னா கான்சனன்ட் சவுண்டுன்னு சொல்லி லெட்டர் எழுதுறது வவலா இருக்கு ஆல்பபெட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சவுண்ட் எதுவோ அந்த சவுண்டுக்கு ஏத்த ஆர்டிகிளை போட்டோம். அது மாதிரி கான்சனன்ட் லெட்டர் சவுண்ட் வவல், அப்ப ஆன் யூஸ் பண்றோம். அது மாதிரி வவல் ஆல்பபெட் ஆனா சவுண்ட் கான்சனன்ட் அப்படிங்கும் போது ஏ யூஸ் பண்ணுங்க. இங்க சவுண்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்க ஆல்பபெட் எழுதுறது வவலா கான்சனண்டா அப்படிங்கறத விட நீங்க என்ன சவுண்ட்ல அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க சொல்றீங்க அந்த சவுண்ட பேஸ் பண்ணி இருக்கும் நீங்க ஆன் போடணுமா ஏ போடணுமான்னு சூஸ் பண்றது. சரியா? ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. வேர்ட்ஸ் பிகினிங் வித் ஹெச். ஹெச்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஹவுஸ், ஹோம், அப்புறம் என்னது? ஹவுஸ், ஹவர், ஹாலோ, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஹிண்ட், ஓகே, நிறைய ஹாக்கி, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. அவர், ஆனர், ஆனஸ்ட். இந்த 3 வேர்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் எக்ஸெப்ஷன் இருக்கு. அவர், ஆனர், ஆனஸ்ட். இதுக்கு என்னன்னா ஸ்டார்டிங் வந்து ஹெச், ஆனா இந்த 3 வேர்ட்ஸ்லயுமே ஹெச் வந்து சைலண்ட். அப்ப நம்ம எப்படி இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா அவர், ஆனர், ஆனஸ்ட் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்ப நம்ம அதனால என்ன ஆர்டிகிள் யூஸ் பண்ணுவோம்? ஏ யூஸ் பண்ணுவோமா ஆன் யூஸ் பண்ணுவோமா? எல்லாத்துலயும் ஹெச் சைலண்ட். அப்ப செகண்ட் லெட்டர் பாருங்க ஓ தான் வருது. ஓ வந்து வவல். அப்ப நம்ம என்ன ஆர்டிகிள் யூஸ் பண்ணணும்? ஏயா ஆனா? ஆன் யூஸ் பண்ணணும். ஆன். ஓகேயா? இப்ப அவர், அவர் அப்படிங்கும் போது HOUR, அதுல ஹெச் சைலண்ட். அப்போ OUR அது மட்டும் அவர் அப்படின்னு சொல்லும் போது I was waiting in the park for an hour. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. I was waiting in the park for an hour. ஓகே, அது மாதிரி she received the award with an honor. honor அப்படின்னா பெரிய மதிப்பு, பெருமை, அந்த மாதிரி மீனிங். ஒரு பெரிய பேரு, புகழ், அதுக்கு தான் ஆனர் அப்படிம்பாங்க. அப்போ ஆனர்ல ஹெச் சைலண்ட். ஹானர் அப்படிங்க மாட்டோம், ஆனர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹானர்னா அது தப்பு. அப்ப ஹெச் சைலண்ட், அடுத்த லெட்டர் ஓ, ஓ வந்து வவல், அப்ப ஆன் யூஸ் பண்றோம். அது மாதிரி ரகு இஸ் an honest gentleman. ரகு இஸ் an honest gentleman. ஆனஸ்ட் அப்படிங்கறது HONEST, ஹெச் சைலண்ட் மறுபடியும். அப்ப ஆனஸ்ட்னு தான் சொல்லணும். ஆனஸ்ட்னா என்னது? ரொம்ப உண்மையா இருக்கிறவன், நேர்மையா இருக்கிறவன். அப்ப ரகு இஸ் an honest gentleman. இந்த 3 வேர்ட்ஸ்க்கு மட்டும் பெரிய ரூல் இருக்கு. அவர், ஆனர், ஆனஸ்ட். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்கடா. an hour, an honor, an honest அப்படின்னு எழுதி வைங்க எங்கேயாவது. இங்க
எங்கேயாவது எழுதி வைங்க. சென்டென்ஸ் எழுத வேண்டாம். அது ஜஸ்ட் an hour, an honor, an honest அது மட்டும் எழுதி வைங்க. மேம் அன்னைக்கு எழுதிருக்கோம் மேம். இது எழுதிருக்கீங்களா? ஆமா மேம். ஓகே, அப்படின்னா ஓகேடா, ஃபைன். எழுதாதவங்க எழுதுங்க, சரியா? an hour, an honor, an honest. அப்ப இது எதுக்கு இந்த 3 வேர்ட்ஸ் மட்டும் எடுக்கிறோம்னா, இந்த வேர்ட்ஸ் எங்கெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்ம இந்த and தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, சரியா? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம டெஃபினிட் ஆர்டிகிள் எங்க யூஸ் பண்ணலாம்? the. சரி, the எங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். the அப்படிங்கிறது டெஃபினிட் ஆர்டிகிள். சரி, என்ன இந்த டெஃபினிட் இன்டெஃபினிட்னு 2 பேரு கொஞ்ச நேரமா சொல்லிட்டு இருக்கோம். என்ன டீச்சர் அதுக்கு மீனிங்? டெஃபினிட்னா என்னது டீச்சர்? இன்டெஃபினிட்னா என்னது டீச்சர்? சொல்லி தரேன். டெஃபினிட் அப்படின்னா நீங்க வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த பத்தி சொல்றீங்க. ஒரு பர்டிகுலரா ஒரு சினிமா பேரு, இல்ல பர்டிகுலரா ஒரு இடத்தோட பேரு, இல்ல பர்டிகுலரா நீங்க சொல்ல போற ஏதோ ஒரு விஷயம். அப்ப நீங்க டெஃபினிட்டா உங்களுக்கு தெரியும். டெஃபினிட்னா ஸ்பெசிபிக்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க எதை பத்தி பேச போறீங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அதனால அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம the அப்படிங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப அதுக்கு அதனால அது பேர் என்னது? அதனால டெஃபினிட் ஆர்டிகிள் அப்படின்னா the மட்டும்தான் இங்கிலீஷ்ல. ஆனா இப்ப இன்டெஃபினிட் ஆர்டிகிள் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியாது. இப்போ இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ்ல எதெல்லாம் வருது? ஏயும் வருது, ஆனும் வருது. இப்ப நான் சொல்றேன் I ate an apple today. I ate an apple today அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். சரி, நான் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன்னு மட்டும்தான் சொல்றேன். நான் என்ன கலர்ல இருந்த ஆப்பிள், இல்ல என்ன டேஸ்ட்ல இருந்த ஆப்பிள், இல்ல ஸ்மால் ஆப்பிளா பிக் ஆப்பிளா, இல்ல எந்த மாதிரி எந்த ஊர்ல இருந்து வந்த ஆப்பிள், இது ஏதாவது நான் சொல்றேனா? இல்ல. ஐ ஏட் அன் ஆப்பிள்னா நான் இன்னைக்கு ஆப்பிள் சாப்பிட்டேன்னு மட்டும்தான் சொல்றேன். அப்ப நான் அங்க டெஃபினிட்டா எனக்கு தெரியாது என்ன டைப் ஆப்பிள்னு நான் சொல்றது இல்ல, கிளியரா சொல்றது இல்ல. அதனாலதான் an அப்படிங்கறத இன்டெஃபினிட் ஆர்டிகிள் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இப்ப ஏ பனானா, ஐ ஏட் a banana today அப்படிங்கிறேன். இப்ப பனானாவே பல டைப் இருக்கு இல்லையா? நீங்க எல்லாம் பனானா சாப்பிடுவீங்களா? எஸ் மேம். பனானா நிறைய டைப்ஸ் இருக்கா இல்லையா? எஸ். மைசூர் பழம் இருக்கு, நேந்திர பழம் இருக்கு, ரோபஸ்டா அப்படிங்கிற பழம் இருக்கு, அப்புறம் ஆணிப்பூவன், ஞாலிப்பூவன் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க தெரியாது. குளுக்கோஸ் பழம் எல்லாம் சொல்லுவாங்க. இனிப்பா இருக்குமே அந்த பழம் இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து என்ன, நிறைய டைப் பழம் இருக்கு. அதுல எந்த பழம் சாப்பிட்டேன்னு நான் சொல்றது இல்ல. நான் இன்னைக்கு ஒரு பழம், வாழைப்பழம் சாப்பிட்டேன், அவ்வளவுதான். ஐ ஏட் அ பனானா டுடே. அப்ப அங்க நான் என்ன டைப் பனானான்னு எல்லாம் எடுத்து சொல்றது இல்ல. அதனால அதுக்கு என்னது? ஏ பனானா. அப்ப ஏ அப்படிங்கிறது ஒரு இன்டெஃபினிட் ஆர்டிகிள். எனக்கு தெரியாது, ஒரு பழம், அவ்வளவுதான். அது என்ன பழம் ஏது பழம் அதெல்லாம் நான் வந்து சொல்றது இல்ல. அதனாலதான் ஏயும் ஆனையும் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ்னும் த வந்து டெஃபினிட் ஆர்டிகிள்னு சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சரியா? இப்போ த பாருங்க, த வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் பார்க்கலாம். In the English language, there is only one definite article, that is the. இப்ப definite article எவ்வளவு இருக்குன்னு கேட்டா ஒண்ணே ஒண்ணுதான். எது? இந்த definite article எது? எது? இப்ப சொல்றோமே அது என்னது? definite articleனா எது இங்கிலீஷ்ல? the. 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 indefiniteனா எதெல்லாம் வரும்? indefiniteல ஏயும் ஏயும் ஆனும். ஓகே, இப்ப பாருங்க டெஃபினிட்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, nouns that have been used earlier. இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி சொல்லும்போது அதுக்கு வந்து நான் இன்டெஃபினிட் ஆர்டிகிள் யூஸ் பண்றேன். மறுபடியும் நான் அதே விஷயத்தை பத்தி பேசணும் அப்படிங்கும் போது the யூஸ் பண்றேன். ஓகே, இப்ப இங்க எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு. My sister is making a film. My sister is making a film. என்னோட சிஸ்டர் வந்து ஒரு படம் பண்றா. அந்த படம் வந்து நேபாளோட ஃபோக் ஆர்ட்ட பத்தி. ஃபோக் ஆர்ட்னா அந்த நாடோடி கலைகள் இல்லையா அது. அப்போ my sister is making a film. The film is on the folk art of Nepal. ஓகே, நேபாள்ங்கிறது ஒரு கண்ட்ரி, இந்தியா பக்கத்துல வர ஒரு கண்ட்ரி, சரியா?
அப்போ என்னோட சிஸ்டர் ஒரு படம் பண்றா அப்படிங்கும்போது a film. My sister is making a film. The film is on the folk art of Nepal. அந்த படம் வந்து நேபாளோட நாடோடி கலைய folk art பேஸ் பண்ணினது. அப்ப நான் முதல்ல என்னோட சிஸ்டர் ஒரு படம் பண்றா சொன்னேன் இல்லையா, அந்த படத்தையே தானே நான் இப்பவும் சொல்றேன், அத பத்தியே தானே நான் இப்ப பேசுறேன். அப்போ the film. அப்ப நான் எனக்கு இங்க டெஃபினட்டா தெரியும் நான் எந்த பிலிமை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது. அதனால the film அப்படிங்கிறேன். சரியா? அடுத்தது I read a novel yesterday. READ அப்படிங்கிறது நம்ம என்ன படிப்போம்டா? READ. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? ரீட்னு சொல்லுவோம். ஆனா ரீடோட பாஸ்ட் டென்ஸ் என்னது? ரெட். ரீடோட பாஸ்ட் டென்ஸ் ரெட். ஆனா ஸ்பெல்லிங் பாருங்க. ஸ்பெல்லிங் பாருங்க, READன்னு தான் இருக்கு. அப்ப நம்ம எப்படி பார்த்தா நமக்கு புரியும்? பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றாங்களா பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாங்களான்னு எப்படி புரியும்? சென்டென்ஸ் படிச்சு பார்த்தா நமக்கு அது புரிஞ்சிடும். இப்ப இங்க பாருங்க, I read a novel yesterday அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படி சொல்றது தப்பு. ஏன்னா yesterday அப்படின்னா இங்க பாருங்கடா, கவனிங்க. yesterday அப்படின்னா நேத்துக்கு, முடிஞ்சு போனது இல்லையா நேத்துக்கு அப்படிங்கிறது. அப்ப I read a novel yesterdayன்னு நம்ம சொல்ல மாட்டோம். பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, முடிஞ்சு போனது. அப்ப நம்ம I read a novel yesterdayன்னு தான் சொல்லுவோம். I read a novel yesterday. அந்த நாவலோட பேரு A Doll's House. அப்போ the novel's name is A Doll's House. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லும்போது a novel, a film அப்படின்னு தான் சொல்றோம். செகண்ட் சென்டென்ஸ்ல தான் the film, the novel அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுதான் வந்து the ஓட முதல் யூஸ். இப்போ செகண்ட் யூஸ் பார்க்கலாம். ஆர்டினல்ஸ் லைக் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் எக்ஸெட்ரா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட், நான் கிளாஸ்ல செகண்ட், நான் கிளாஸ்ல தேர்டுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. இது கூட இந்த ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படிங்கிற நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஆர்டினல்ஸ் அப்படிங்கிறோம். ஆர்டினல்ஸ் கூட நம்ம எப்பவுமே the யூஸ் பண்ணணும். the. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், I am the second child for my parents. I am the second child for my parents. She is the first child. அப்ப ஃபர்ஸ்ட், செகண்ட் இது கூட எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? the அப்படிங்கிற ஆர்டிகிள் யூஸ் பண்றோம். நீங்க தான் லாஸ்ட் சைல்டு, நீங்க தான் வீட்ல அப்படின்னா I am the last child in my house. I am the last child. அப்ப அங்கேயும் the யூஸ் பண்ணுவோம். ஓகே, எஸ். இப்ப நீங்க தான் வீட்ல கடைசி குழந்தைன்னா I am the last child in my house. நீங்க தான் முதல் குழந்தைன்னா I am the first child for my parents. ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் இதுவும் படிக்கல. அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா வந்து இந்த என்ன சொல்றது, டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. இப்ப யூ லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னா இப்ப பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். ஷீ இஸ் எ குட் கேர்ள் அப்படின்னா குட்ங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கறோம், நம்ம வந்து நவுனையே வந்து நம்ம வர்ணனை பண்றோம், டிஸ்கிரைப் பண்றோம். அப்ப அதனால அந்த மாதிரி வேர்ட்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிம்போம். அட்ஜெக்டிவ்ஸ் படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? கிராமர்ல படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, 7th 8th அந்த டைம்ல படிச்சிருப்பீங்க. இப்ப அட்ஜெக்டிவ்ஸ் வந்து 3 டைப் அட்ஜெக்டிவ் இருக்கு. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு சொல்லி. சூப்பர்லேட்டிவ் தான் வந்து ஹையஸ்ட் ஃபார்ம். இப்ப அது வந்து எப்படி சொல்றது, இப்ப பிக்கெஸ்ட், டாலஸ்ட், ஸ்மாலஸ்ட், ஷார்ட்டஸ்ட், மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட், ஷார்பஸ்ட், இது வந்து இது எஸ்ட் ஆட் பண்றோம் இல்லையா, அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரியில நம்ம அட்ஜெக்டிவ் சொல்லும் போது அது கூட நம்ம இந்த the அப்படிங்கிற ஆர்டிகிள் சேர்த்திக்கணும். ஓகே, அப்ப நான் அதுக்கு இங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. மீரா இஸ் the cutest girl I have ever seen. மீரா வந்து நான் பார்த்ததுலயே கியூட்டான கேர்ள் அவதான். இஸ் the cutest girl I have ever seen. கியூட்னா என்னது? ரொம்ப அழகா இருக்கிறது, குட்டியா ஆனா அழகா இருக்கிறது. ஏசியா இஸ் the largest continent in the world. கண்டங்கள் இல்லையா, எத்தனை கண்டம் இருக்குடா உலகத்துல? ஏசியா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப், ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. எத்தனை? பெருசு எது? ஏசியா. ஏசியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்ட்.
ஓகே. அடுத்தது என்னது? அடுத்தது ஆஸ்திரேலியா தான் வந்து ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட். ஓகே, அப்போ ஆஸ்திரேலியா இஸ் த ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்ட். ஓகே, அடுத்தது பாருங்க. பசிபிக் ஓஷன் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்ட். ஓஷன் என்னது? மகா சமுத்திரம், சமுத்திரங்கள். அதுல பசிபிக் ஓஷன் தான் வந்து லார்ஜஸ்ட் ஓஷன் வேர்ல்டுலயே. அடுத்தது ராமு இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ். அஞ்சனா இஸ் த ஷார்டஸ்ட் கேர்ள் இன் த குரூப். இருக்கிறதுலயே உயரம் கம்மியானது அஞ்சனா. மானவ் இஸ் த ஃபேக்டஸ்ட் மேன் இன் த கிளப். ஃபேக்டஸ்ட் அப்படின்னா இருக்கிறதுலயே குண்டானவன் அவன் தான். அப்புறம் எல்லோ இஸ் த பிரைட்டஸ்ட் கலர் இன் சாரீஸ். அப்புறம் லோட்டஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் த வேர்ல்ட். உலகத்திலேயே பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர் எது? லோட்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அது ஒரு அட்ஜெக்டிவ். அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்றோம். அப்ப இந்த அட்ஜெக்டிவ்ஸ் கூட எல்லாம் நம்ம த யூஸ் பண்றோம் இல்லையா? இதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா? நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இந்த டெஃபினிட் ஆர்டிகிள் த அப்படின்னு இருக்கு இல்லையா? அது கொஞ்சம் எழுதிட்டு இந்த தோட 3 யூஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. 1 2 3 அப்படின்னு நம்பர் போட்டுருக்கு இல்லையா? அந்த நம்பர்ஸ் எழுதி அந்த யூஸ மட்டும் எழுதுங்க. எக்ஸாம்பிள்ஸ் இப்ப வேண்டாம், அதை நம்ம அப்புறமா எழுதிக்கலாம். சரியா? ஓகே. Ma'am. இது எழுதியாச்சு மேம். எழுதியாச்சா? ஓகே, அப்ப நெக்ஸ்ட் ஸ்லைடு தான் இது. இது அட்ஜெக்டிவ்ஸ் இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இது நோட் பண்ணுங்க. இதுல ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்கடா. ஓகே மேம். ஏதாவது ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் 2 ஆனாலும் போதும்.
ஆரம்பிச்சிட்டீங்களாடா? ஓகே ஓகே. இப்போ நம்ம வந்து adjectives இந்த superlative degree இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்னா, இப்போ வந்து adjectives முடிச்சு நமக்கு வேற யூசஸ் இருக்கு. theங்கிற ஆர்டிகிளுக்கு வேற யூசஸ் இருக்கு. இப்போ 4 5 அப்புறம் இந்த 12 வேற உள்ள யூசஸ் இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா எங்க ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அதை நம்ம படிப்போம். ஆர்டிகிள்ஸ் இனிமே எங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ நிறைய இடத்துல நம்ம ஆர்டிகிள்ஸே தேவையில்லை. இப்போ ப்ராப்பர் நவுன்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ், அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இவங்க கூட எல்லாம் ஆர்டிகிள்ஸே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. இப்போ ஆக்டிவிட்டீஸ் வந்து லைவ்ல உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியலைனாலும் பரவாயில்ல, ஹோம்ஒர்க்கை கூட நம்ம எடுத்து பண்ணலாம். ஓகே. அப்போ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ எடுத்தது வரைக்கும் இருக்கிறது நல்லா கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஓகே. பை பை. தேங்க் யூ. பை. சார் தேங்க் யூ. சார் வரங்க சார் இல்லையா? அப்புறம் எப்படி போறது? எக்ஸாம் ஆரம்பிச்சாச்சா? எஸ் மேம். ஓகே. எப்படி இருக்கு எக்ஸாம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்னவா இருந்தது? தமிழ். தமிழ். அப்புறம் இங்கிலீஷ் முடிஞ்சாச்சா? அதெல்லாம் முடிஞ்சது. இங்கிலீஷ் எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? இல்ல நீங்க இந்த கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா கண்ணா உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்க எக்ஸாம் இந்த குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்க ஹெல்ப் பண்ணும். சரியா? அதனாலதான் இந்த கிளாஸ் வந்து யார் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்கிற யாருக்கு வேணாலும் இதை அட்டெண்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம படிக்கிற இந்த ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற டாபிக் வந்து 3rd படிக்கிற டாபிக் இல்ல, 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற டாபிக். அது இப்போ நீங்க 8th 9th படிக்கிறதுனால தப்பு கிடையாது. அப்ப நீங்க படிச்சிருக்க மாட்டீங்களா இருக்கும். அதனால சின்ன குழந்தைகள்ல இருந்து யாருக்கு வேணாலும் இதை அட்டெண்ட் பண்ணலாம். +2 வரை இருக்கிறவங்களுக்கு அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. அப்போ உங்களுக்கு தெரியறவங்க யார் இருந்தாலும் சண்டே கூட்டிட்டு வாங்க அந்த கிளாஸ்க்கு. 1 hour தானே, சண்டே மட்டும் தானே இல்லையா? கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. சரியா? ஓகே. டாடா. பை பை. பை பை. சரவணன் சார், தேங்க் யூ. Thank you, ma'am. தேங்க் யூ சார். தேங்க் யூ.